வணக்கங்க. மாடி தோட்டத்தில் பாருங்கள், இது மாமரத்தில் வந்து பதியம் விதை இருந்துச்சு பார்த்தீங்களா, மாம்பழம். அதில் வந்து விதை போட்டது முளைச்சிருக்கு பாருங்கள். அப்புறம் பாருங்கள், ஒரு இலையில் வந்து வேர் பிடிச்சிருக்கு. இலையில் கூட நம்ம வந்து பதியம் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து செய்யலாம் பாருங்கள். உங்களுக்கு எந்த செடியோட இலை இருக்கோ அதை வச்சு நீங்கள் பதியம் போட்டிங்கனாக்கா பதியம் நல்லா வளர்ந்துரும் பாருங்கள். இது நான் பதியம் போடலை, இந்த இலையே தானாக விழுந்து முளைச்சது, அதனால நான் இதிலே நட்டு வைக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி இங்கே ஒரு இலை, அதுவும் வந்து தானாக முளைச்சிருக்கு. இது வந்து டேபிள் ரோஸ் இலைன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த செடி பசலை கீரை இலை பாருங்கள். அதே மாதிரி அடினியம் இதுவெல்லாம் நம்ம வந்து இலைகளை நட்டு வச்சாலே நமக்கு வந்து மாடி தோட்டத்தில் பதியம் விழுகும் பாருங்கள். இது பாருங்கள், மல்லிகை செடியெல்லாம் தானாக வந்து பதியம் வந்து நிறைய அடர்த்தியாக வந்துகிட்டே இருக்குது. அது மாதிரி அதெல்லாம் குச்சி தான் வைக்கிறோம். அதேமே மல்லிகை செடியுமே வந்து நான் ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன். இங்கே இலையை மட்டும் நட்டு வச்சுட்டு வருதா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்கிறேன். பாருங்கள், இது விதை போட்டது வளர்ந்துருச்சு பாருங்கள். மாங்கண்டு நாட்டு மாம்பழம் காமிச்சேன் பார்த்தீங்களா நம்ம சேனலில் வீடியோவில், கிளிமூக்கு மாங்காய். இது அதோடைய விதை தான் பாருங்கள், எவ்வளோ பெருசாக வந்து இதே தொட்டியில் தான் வைக்க போகிறேன். நல்லா பெருசாக வர ஓட்டி தொட்டி மாற்றுவேங்க. அப்போ நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ. மழை பெஞ்சிட்ருக்கு.